ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே 21வது பாசுரமான ஏத்தகலங்கள் என்கிற பாசுரத்தினுடைய அனுபவம், அதனுடைய தாத்பரியாம்சம் நாம் இப்போ அனுபவிக்க இருக்கிறோம். இப்பாசுரத்திலே கண்ணனும் பெருமான் எழுப்பப்படுகிறான். ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான். இது யார் என்னால் நந்தகோபரை குறிக்கிறது. அப்படி ஆத்த படைத்தவனுடைய மகன் கண்ணன். நந்தகோபருடைய ஆர்ஜித செல்வம் சொல்லப்படுகிறது. அவருடைய செல்வத்தின் மேன்மை காட்டப்படுகிறது. எது செல்வம் அப்படின்னால், பசு யார் இடத்துல நிறைய இருக்கோ அவர்கள்தான் தனவந்தர்களாக அக்காலங்களிலே கருதப்பட்டார்கள். அப்படி பசுக்களை கொண்டிருக்கக்கூடிய ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், இட்டகலங்களையெல்லாம் நிறைக்கும்படியான பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான். இப்படி இந்த பசுக்களை வைத்து இருக்கக்கூடிய அவனுடைய மகன் அப்படின்னு, மகன் ஒருவருக்கல்லாத மாமேனிய மாயன் அந்த எம்பெருமான். ஒருத்தருக்கும் மகன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவனுக்கு எந்த நிலையும் இல்லை. ஆனாலும் கூட அவன் ஆத்தப்படைத்தான் மகனாக வந்து அவதரித்தான்னா, நாம் ஒருத்தருக்கு மகனாக பிறக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்முடைய கர்மம். பகவான் ஒருத்தருக்கு மகனாக பிறக்கிறான்னா அது அவனுடைய இச்சையின் காரணமாகவே பிறக்கிறான் என்று காட்டப்படுகிறது. அப்போ சம்பவாமி ஆத்மமாயையா, என்னுடைய இச்சையினாலேயே பிறக்கிறேன் என்று கண்ணனும் பெருமான் தான் காட்டுகிறான். அப்படி அவன் பிறப்பு மகனாக பிறக்கை. அதே போலத்தான் காட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலை. ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய். எப்படிப்பட்டவன் மகனாக பிறக்கிறான் அப்படின்னால் ஊத்தமுடையாய், பெரியாய். இந்த பாசுரத்தில் ரொம்ப முக்கியமாக நோக்கப்பட வேண்டிய தாத்பரியம் ஊத்தமுடையாய் என்கிற வார்த்தை. ஊத்தமுடையாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னால், திருட பிரமாண சித்தன் என்று பொருள். திருடமான பிரமாணம் வேதம். வேதத்தினாலே பகரப்படுமவன் எவனோ அவன்தான் ஊத்தமுடையவன். திருட பிரமாணம், அசைக்க ஒண்ணாத பிரமாணம் வேதம். அந்த வேதத்தினாலே யார் அறியப்படுகிறான் அப்படின்னால், வேத்தியனான கண்ணன் அந்த எம்பெருமான் அறியப்படுகிறான். ஊத்தமுடையாய், பெரியாய், உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே. இது எப்படிப்பட்ட அவதாரம்? கிருஷ்ணாவதாரம்னா பரமபதத்தில் இருக்கிறவனை போல, இல்லைனால் திருப்பார்கடலில் இருக்கிறவனை போல, இல்லைனால் அந்தர்யாமி எம்பெருமான போல அல்லாமல் எல்லோரும் கண்காணும்படியாக வந்து அவதரித்தவன். உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே தொழிலாய் என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். இதில் ஊத்தமுடையாய்ன்ற வார்த்தை வேதத்தினாலே பகரப்படும் அவன் என்கிற விஷயத்தை காட்டுகிறது. கண்ணன் தான் சொல்லுகிறான், வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா, வேதங்கள் அனைத்தினாலும் நானே அறியப்படுகிறேன். ஒரு அர்த்தம். இந்த ஏவகாரம் இருக்கு பாருங்க, வேதங்கள் அனைத்தினாலும் நானே அறியப்படுகிறேன். இதை தூக்கி மற்ற 2 இடத்துல போட்டுக்கணும். வேதங்களாலேயே நான் அறியப்படுகிறேன் ஒன்று. அடுத்தது, வேதங்களாலே நான் அறிய மட்டுமே படுகிறேன். அப்போ வேதங்களாலேயே நான் அறியப்படுகிறேன், வேதங்களால் நானே அறியப்படுகிறேன், வேதங்களால் நான் அறிய மட்டும் படுகிறேன் என்று 3 அர்த்தம் காட்டப்படுகிறது. அவனை அறிய வேண்டும் என்னால் வேதம் இல்லாமல், அது அல்லாமல், அதன் துணையல்லாமல் வேறொன்றால் பகவானை அறிய முடியாது. ஏன்னா வேதம்தான் மூல பிரமாணம், வேதம்தான் ஸ்வத பிரமாணம், வேதம்தான் பரம பிரமாணம். அப்படின்னால் அது அபௌருஷேயம், ஒரு புருஷனாலே பண்ணப்படாதது. எந்த புருஷன்? பகவானும் கூட அந்த வேதத்தை பண்ணவில்லை. எப்படி பகவான் அனாதியோ அதுபோல அவனை பகரும் அந்த வேதமும் அனாதி. அப்ப அந்த வேதத்துக்குத்தான் சனாதன தர்மம் அப்படின்னு காட்டப்படுகிறது. கண்ணன் சனாதன தர்மம், வேதமும் சனாதன தர்மம். அதனால தான் காட்டுகிறார் வியாசர்,
என்ன சொல்லுகிறார் அப்படின்னால், சத்தியம் சத்தியம் புனசத்தியம் ருத்யுத்ய இதமுஜ்யதே வேதாத்து சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம். சத்தியம் சத்தியம் மீளவும் சொல்லுகிறேன், வேதத்துக்கு மேற்பட்ட சாஸ்திரம் கிடையாது. அதனால தான் வேதத்துக்கு அடியொற்றி யார் சொன்னாலும் ஒத்துக்கணும். வேதத்துக்கு விரோதமாக பகவானே சொன்னாலும் கூட அதை நாம் ஒப்புக்கொள்வதில்லை. ஏனென்றால் வேதம் 1000 தாய் தந்தையருக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒன்று என்று காட்டப்பட்டது. அப்போ ஆஸ்திகன்னா யாரு, நாஸ்திகன்னா யாருன்னா, எவனொருவன் வேதத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ அவன் ஆஸ்திகன். வேதத்தில் நம்பிக்கை அற்றவன் இருக்கிறான் பாருங்கோ, அவன்தான் நாஸ்திகன். அப்போ ஆஸ்திக்யம் எது அப்படின்னால் வேதத்தை ஒப்புக்கொள்ளுதல், வேதத்தின் படி நடத்தல். அந்த வேதம் யாரை மூலப்பிரமாணமான வேதம் யாரை மேலான கடவுள், மேம்பட்ட தெய்வம் என்று காட்டுகிறது அப்படின்னால் ஸ்ரீமன் நாராயணனையே மேம்பட்ட தெய்வமாக காட்டுகிறது. இப்படி ஒருவராலும் அசைக்க முடியாத பிரமாணம். ஏன்னா இந்நாள் தொடங்கித்து அப்படின்ற வேதத்துக்கு ஒரு ஸ்டார்ட் டேட்டே கிடையாது, டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது. அந்த வேதமானது பல விஷயங்களை தன்னகத்தே அடக்கி கொண்டிருக்கிறது, அனைத்தையும் தன்னகத்தே அடக்கி கொண்டிருக்கிறது. அந்த வேதம் கர்மகாண்டம் பிரம்மகாண்டமாக பிரிகிறது. கர்மகாண்டத்திலே காட்டப்படுவது பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம், அவனுக்கு பண்ணக்கூடிய திருவாராதன முறைகளை, பூஜா விதிகளை கர்மகாண்டமும், பிரம்மகாண்டமானது எதை காட்டுகிறது அப்படின்னால் அவனை பற்றின விசாரத்தை, பிரம்மத்தை பற்றின விசாரத்தை, பகவானுடைய ரூப குண விபூதிகளை எல்லாம் எங்கே காட்டுகிறது, பிரம்மகாண்டத்திலே காட்டுகிறது. அப்படி இந்த வேதத்தினாலே பகவான் அறியப்படுகிறான். பகவான் மட்டுமே வேதத்தினாலே அறியப்படுகிறான். ஆக வேதத்தின் தத்துவம் பகவான். அதனால தான் இது உறுதியான பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா இதுக்கு ஒரு தொடக்க நாள்னு கிடையாது, பகவானே கூட தொடங்கலை. இங்கே ஒரு கேள்வி வரும், எப்படி பகவான் தொடங்காமல் ஒருத்தர் சொல்லாமல் இந்த வேதம் இருக்கும்னால், இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நியூட்டன் வந்தார். நியூட்டன் வானத்திலிருந்து கீழே உழக்கூடிய ஆப்பிளை பார்த்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு சொன்னார். இப்போது நம்மளாம் நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உலகத்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸே இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கேயானும் நியாயமாக படுறதா? இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தது, அதை நியூட்டன் கண்டுபிடித்தார். அவர் ஒரு லாங்குவேஜுக்குள்ளே எழுத்தி கொடுத்தார். அதுபோல வேதாஸ் ஆர் ஆல்வேஸ் கான்செப்ட்ஸ். அது என்றைக்குமே இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். அந்த கான்செப்டை ஒரு லாங்குவேஜில் வரலாம், இன்னொரு லாங்குவேஜில் வரலாம், ஆனால் அந்த கான்செப்டுக்கு அழிவே கிடையாது. அதனால்தான் வேதத்துக்கு ஒரு நாளும் அழிவு கிடையாது. இன்னொரு விஷயம், இதுக்கு எப்படிப்பட்டது வேதம் அப்படின்னால் ஸ்ருதி. எப்படின்னால் ஸ்ருதி வாக்கியம்னா என்ன அர்த்தம்னால், ஒருத்தர் கேட்டு மற்றொருத்தரிடத்திலே கடத்தப்பட்டது. வேதமானது மற்ற கிரந்தங்களைப் போல ஒரு புஸ்தகத்திலேயோ ஓலைச்சுவடையிலையோ எழுதப்படுவது அல்ல. அது மனசில் வச்சு தேக்கி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டதாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், ஒரு காலத்தில் ஒரு புஸ்தகத்தில் எழுதினதே கூட ஏதோ ஒரு கலாப காலத்தில் அழியறது இல்லையா? நம்ம பார்க்குறோம். இவ்வளோ வருஷம் 5000 10,000 வருஷமாக இந்த வேதம் இருந்துட்டே நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படின்னா ஒரு 1000 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட கிரந்தம் எல்லாம் காணாமல் போயிடுறது. நடுவில் இடைச்செருகல்கள் வருது. ஆனால் வேதம் இன்னைக்கு எப்படி இருக்கோ அன்றைக்கும் அப்படி தான் இருந்தது, என்றைக்கும் அப்படி தான் இருக்குது. எப்படி இதுக்கு நடுவில் என்ன ஸ்வரத்தில் இருந்ததோ, என்ன வார்த்தைகள் இருந்ததோ, அப்படித்தான் 10,000 வருஷத்துக்கு முன்னாலேயும் இருந்தது, இன்றைக்கும் அப்படி தான் சுவாமி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா,
இதுக்கு அழிவு கிடையாதுன்றதுக்கு காரணம் வேதம் என்னைக்கும் அனாதி, அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. ஒருத்தர் மற்றொருத்தரிடத்திலே மனதிலே வைத்து சொல்லுதல், மனசில் நன்னா எழுதி வச்சுன்னு சொல்கிறாளே தவிர ஒரு காலத்திலும் ஒரு பேப்பரில் எழுதியோ ஓலையில் எழுதியோ தொலைச்சு விடுறது வேதம் அல்ல. இது பகவானுடைய கட்டாட்சம் அல்லாமல் இந்த வேதமானது இவ்வளவு நாள் இப்படி பரவி கிடக்காது. ஒரு மாற்றமும் இன்றி, ஸ்வரத்திலையும் மாற்றமில்லை. அப்படிப்பட்ட அந்த வேதத்தினாலே பகரப்படும் அவன் வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா என்று சொல்லப்பட்ட அந்த கண்ணன் தான் இப்பாசுரத்திலே ஊத்தமுடையாயின்னு காட்டப்படுகிறான். ஆக இப்பாசுரம் வேதத்தினுடைய வைபவம் காட்டுகிறது என்று நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அடுத்த பாசுரார்த்தத்தை நாளை தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.